அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா UAE நிறைய பிரபலமானவங்களுக்கு கோல்டன் விசா வழங்கிட்டு வர நியூஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல கோல்டன் விசானா என்ன இதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மிக சமீபத்துல தான் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு UAE கோல்டன் விசா வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கு. 2019 இருந்து தான் UAE கோல்டன் விசாவா வழங்கிட்டு வராங்க. நீண்ட கால குடியுரிமை, அதாவது இந்த கோல்டன் விசா மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க இதை புதுப்பிக்கிற மாதிரி இதை உருவாக்கி இருக்காங்க. இதை உருவாக்க மிக முக்கிய நோக்கம் திறமை வாய்ந்த மாணவர்கள் தொடங்கி அத்தனை துறையில வேலை செய்யறவங்க, அதாவது முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர்கள், இன்ஜினியர், ஸ்டூடெண்ட், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், பிசினஸ்ல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க போன்றவர்கள் தான் எங்கள் நாட்டோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவர்கள். அவர்கள் எங்கள் நாட்டை விட்டு பிரிந்து செல்ல முடியாத மனநிலையை உருவாக்கவே இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கோம். அது மட்டும் இல்ல, அறிவும் திறமையுள்ளவர்கள் கண்டிப்பா இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கணும்னு UAE அரசு திட்டவட்டமாக சொல்லி இருக்கு. இந்த கோல்டன் விசா மட்டும் உங்க கையில இருந்துச்சுன்னா அந்த நாட்டு குடிமக்கள் போல நீங்க வாழலாம், தங்கலாம், படிக்கலாம், தொழில் செய்யலாம். UAE எந்த தங்கு தடையும் இன்றி எந்த இடத்துக்கு வேணா நீங்க போகலாம். முக்கியமான வியாபாரங்களை 100% அதோட உரிமையை உங்களால பெற முடியும். இந்த கோல்டன் விசாவை நீங்க அப்ளை பண்ணணும்னா வயசு, இனம், மொழி, நாடுன்னு எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு அறிவும் திறமை மட்டும் இருந்தா போதும். ஆனா இதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அது என்னன்னா, தொழில் முனைவோர்கள் இல்ல இன்வெஸ்டர்ஸ் அந்த நாட்டில் இருக்கிற தங்களோட நிறுவனத்துல 20 கோடியை இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த 20 கோடி ரூபாயை அந்த நாட்டில் இருக்கிற நிறுவனத்துல பார்ட்னர்ஷிப் முறையில இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும். குறைஞ்சது 3 வருஷமாச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இந்த 20 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து காசு கம்மியாச்சுன்னா கோல்டன் விசா வழங்கப்பட மாட்டாது. இந்த 3 வருஷத்துல தொழில் ஏதாவது நஷ்டமாச்சுனாலோ இல்ல அந்த சொத்து மதிப்பு ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா இந்த கோல்டன் விசா நடைமுறையில சில மாற்றங்கள் கொண்டு வரப்படும்னு அந்த அரசு தெரிவிச்சிருக்கு. இந்த விதிமுறைகள் அங்க வேலை செய்யறவங்களுக்கு பொருந்தாது. ஆனா கோல்டன் விசா வேணும்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இவங்களுக்கும் இருக்கு. UAE அந்தந்த துறையில வேலை செய்யறவங்க அங்க இருக்கிற அந்தந்த துறை அலுவலகத்துல அங்கீகாரம் வாங்கி இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு விஞ்ஞானிகள் எமிரேட்ஸ் விஞ்ஞானிகள் கவுன்சில் அல்லது அறிவியல் சிறப்புக்காக முகமது பின் ரஷீத் பதக்கம் பெற்றவர்களால் அங்கீகரிக்க வேண்டும். மாணவர்களுக்கு அவர்களுடைய மதிப்பெண் இல்ல தனித்திறமை பொறுத்து அவங்களுக்கு கோல்டன் விசா கொடுப்பாங்க. சமீபத்துல தான் மருத்துவர்களும் கோல்டன் விசாக்கு அப்ளை பண்ணலாம்னு அந்த அரசு அறிவித்த கையோடு தமிழ்நாடு திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த பெண் ஆயுர்வேத மருத்துவரான நசரின் பேகம்க்கு கோல்டன் விசா வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கு. 2022 கணக்குப்படி உலகம் முழுக்க UAE கவர்மெண்ட் இருந்து கோல்டன் விசா எத்தனை பேர் வாங்கி இருக்காங்க தெரியுமா? அப்ராக்சிமேட்டா 1,50,000 பேர். இத பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.